அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் பேப்பரில் யூனிட் 1ல் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோத்தாரி கல்வி குழுவினுடைய அறிக்கை, கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஊனமுற்றோர்களையும் சிறப்பு தேவையுடையவர்களையும் பொதுக்கல்வி அமைப்பில் இணைந்து கல்வி வழங்கிடும் ஒருங்கிணைந்த திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கோத்தாரி கல்வி குழுவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP 1986 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு தேவையுடைய குழந்தைகளை ஏனைய பிரிவினரோடு சேர்த்து ஒருங்கிணைந்த கல்வி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையிலையும் கோத்தாரி கல்விக்குழுவிலையும் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் DPEP, கேபிட்டல் DPEP அப்படிங்கிறது தான் இதில். அடுத்தது கல்வி பெறும் உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. இந்த சட்டத்தில் 4 கொள்கைகளை முன்னிலைப்படுத்துது. அதாவது பள்ளிகளில் எந்தவித கட்டணமும் மாணவர்கிட்ட வசூல் பண்ணக்கூடாது. 6 வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிற குழந்தைங்கள கண்டுபிடிச்சி உரிய கல்வி பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளடக்கிய கல்வியில் பார்த்திங்கன்னா நிறைய கோட்பாடுகள் இருக்குது. அதில் என்னென்னா, ஒரு நட்புணர்ச்சியோடு சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது. சமத்துவ கோட்பாடு அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே அறிவு, திறன்கள், அதுக்கப்புறம் தகவல்களை பெறுவதற்கு சம உரிமை இருக்குது எல்லா குழந்தைகளுக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் பங்கேற்கக்கூடிய அந்த வலிமை அவங்களுக்கு இருக்குது, அவங்கள பங்கேற்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல் கோட்பாடு அப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்கூலில் நார்மல் சில்ட்ரன்ஸ் படிப்பாங்க. அவங்களோட அந்த செயலாற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகளையும் படிக்கிறதுக்கு நம்ம நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனியால் வேறுபாடுகள் இருக்கும். அந்த தனியால் வேறுபாடுகளுக்கு ஏற்ப கற்பித்தல் பொருள்கள், அவங்களுக்கு எவாலுவேஷன் மெத்தடு, அவங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரியான சேவைகள் இருக்கணும். எந்த குழந்தைங்களையும் விலைக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாட்டை காரணமாக காட்டி அவர்களை விலக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாடுகளில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை, ஒருங்கிணைந்த கல்வி அணுகுமுறை, சிறப்பு கல்வி அணுகுமுறை அப்படின்னு இந்த 3 அணுகுமுறைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்க்ளூஷன் எஜுகேஷன் அப்ரோச் அப்படிங்கிறது அந்த இயல்பு நிலை குழந்தைகள், கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள், செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள், இவங்க எல்லாமே படிக்கிறது தான் இன்க்ளூஷன் எஜுகேஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒருங்கிணைந்த கல்வி அணுகுமுறை அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்ரோச். இதில் பொதுவான வகுப்பறையில் சிறப்பு தேவைகள் உடைய குழந்தைகளும் படிப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜென்ரல் எஜுகேஷனோட இந்த வள மையம் அப்படின்னு சொல்லுவோம், ரிசோர்ஸ் சென்டரு. இப்போ அவங்க ஃபுல் டேவும் நார்மல் ஸ்கூலில் படிக்கலாம், இல்லை ஹாஃப் டே நார்மல் ஸ்கூலில் படிக்கலாம். மீதி ஹாஃப் டே ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்கிறது வள மையம் அந்த பள்ளியில் இருக்கும். அந்த வள மையத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட போய் படிக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சிறப்பு கல்வி அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன். இப்போ நார்மலாக சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் பொழுது அவங்க ஜென்ரல் ஸ்கூலில் படிக்கலாம். பட் அதே அவங்களுக்கு இன்னும் ஹையர் கிளாஸ்க்கு போகும்போது காது கேட்காத, பேச இயலாத குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான பார்வையற்றோருக்கான பள்ளி அவங்க போய் படிக்கலாம். ஆட்டிச குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் ஃபார் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கலாம். வாசிப்பு திறன் குறைபாடு இருக்கிற மாணவர்கள் ஸ்கூல் ஃபார் த டிஸ்லெக்சியா அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கலாம். பன்முக செயலாற்றல் குறைபாடு உடையவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படிங்கக்கூடிய சிறப்பு பள்ளியில்
சேர்ந்து படிக்கலாம். அது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்கள்லையும் இல்லை வந்து ஒரு பெரிய நகரங்களில் தான் அந்த மாதிரி பள்ளிகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள், கோத்தாரி கல்விக்குழு, தேசிய கல்வி கொள்கை, டிபிஇபி, எஸ்எஸ்ஏ, அதுக்கப்புறம் அனைவருக்கும் கல்வினா என்ன, அனைவருக்குமான கல்வி அப்படிங்கிறதுக்கான வேறுபாடுகள் என்னென்ன, உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை, நெக்ஸ்ட்டு வந்து செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கான அந்த ஒருங்கிணைந்த கற்றல் அணுகுமுறை, இன்னொன்று சிறப்பு கல்வி அணுகுமுறை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சாதாரணமாக வந்து உள்ளடக்கிய கல்வி அப்படின்னா என்ன, அனைத்து வகை மாணவர்களையும் உள்ளடக்கியது. அதாவது பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளான குழந்தைகள், செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக ஒரே பொது பள்ளியில் படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செயல் திட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இது எல்லாமே மாற்றி அமைத்து வடிவமைத்து ஒரே பள்ளியில் படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது சராசரி அறிவுத்திறனுடைய குழந்தைகள், சராசரி அறிவு ஆற்றலுடைய குழந்தைகள், இயல்பு நிலை குழந்தைகள் பொது பள்ளியில் படிக்கணும், அவங்களுக்கு இலவச கட்டாய கல்வி தரணும் அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் கல்வி. ஸோ அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறதும் உள்ளடக்கிய கல்வி அப்படிங்கிறதும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.